எல்லா காரியத்திலும். சரியா? இதான தக்குவா. இரண்டாவது அல்பிர் ஹுஸ்னுல் குலுக், நல்ல ஒழுக்கம். நல்ல ஒழுக்கம்னா என்ன? நல்ல முறையில பேசுறது, நல்ல முறையில சாப்பிடுவது, நல்ல முறையில மற்றவங்களோட பழகி கொள்வது, நல்ல முறையில நல்ல வார்த்தை பேசுவது. சரியா? சிடு சிடும் இல்லாமல் எப்பயுமே நல்ல வார்த்தையில பேசுவது, சலாம் சுத்த அழகான முறையில பதில் சொல்வது, நல்ல முறையில நடந்து வருவது, அழகான பண்பாக பொறுமையோடு எல்லோரும் அனுசரிச்சு வாழ கற்றுக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு முஸ்லிம் தான். என்னது? நாளை மறுமையில் அவர்களுடைய நன்மை அதிகமா வெயிட்டா இருக்கு ரசூலா சொல்றான். அப்ப இந்த ஒரு 2 இபாதத்தை நம்ம கண்டிப்பா செய்யணும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். ஓகே, இது கொள்கை சார்ந்த சில விஷயங்கள் அடிப்படை. இது எப்பயுமே நம்ம மௌத்தாகும் வரை இந்த விஷயத்தை மறக்க கூடாது. நம்ம பயப்படனாலும் அல்லாஹ்வுக்காக தான் இருக்கணும், சாப்பிட்டாலும் அந்த அல்லாஹ்வுக்காக தான் இருக்கணும். குர்பானி ஒரு பலி இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் இருக்கணும். நம்ம ஒரு நபர் மீது கோபப்படுறோம்னா அந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் இருக்கணும். எனக்காக நான் கோபப்படக்கூடாது. அந்த கோபத்துல அர்த்தம் இருக்காது. அது தவறான எண்ணத்துல கோபப்பட்டா அதுக்கு பாவம் தான் கிடைக்கும். சரியா? நீ ஏன் என்னை காப்பாத்தல, ஏன் நீ பொய் சொல்லல என்னை காப்பாத்தி, இந்த மாதிரி நிறைய பேரு ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துன்னு சொல்லி பொய் சொல்லுறது. அப்ப அதுக்காக கோபப்படுவாங்க. ஏன் என்னை மாட்டி விட்ட, ஏன் என்ன பொய் சொல்லி இருக்கலாம்ல, ஏன் என்னோட வீட்டுல மாட்டி விட்ட அப்படின்னு சொல்லி கோபப்படுறது. அல்லாஹ்வுக்காக அவர் உண்மையாக ஒரு தப்பு செஞ்சிருக்காரு, தவறான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு, அல்லாஹ் தடுத்த விஷயங்களை செஞ்சிருக்காரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அந்த விஷயத்துல கோபப்படக்கூடாது. அல்லாஹ்வுக்காக இருந்து சொன்னா கோபப்படக்கூடாது. இந்த நேரத்துல அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? அவர் உண்மையான நல்ல விஷயம் செஞ்சிருக்காரு, நமக்காக இல்லை அப்படின்னு சொன்னா மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுக்காக இருக்கும்போது நம்ம கோபப்படலாம். என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் கோபப்படணும். யாருக்காக கோபப்படணும்? அல்லாஹ்வுக்காக மட்டும்தான். இது எல்லாத்துலயும் வந்துடும். உங்க அத்தாம ஏதாச்சும் ஒரு தப்பு செய்யறான்னு வச்சுக்கோங்க, காலையில பகிர்ந்து வர்றது இல்லை, குர்ஆனை படிக்கிறது இல்லை, நீங்க கோபப்படுங்க. நல்ல முறையில சொல்லி பாருங்க, கேட்கலன்னு நீங்க என்ன செய்யணும்? கோபப்படலாம். நீ ஏன்ப்பா சொல்லுறது இல்ல, நீ ஏன்ப்பா குர்ஆன் படிக்கிறது இல்ல, நான் உன்கிட்ட பேச மாட்டேன், நீ எனக்கு வாங்கி கொடுக்கறதுலாம் நான் போட மாட்டேன், நீ சொல்லுவாத வரை அப்படின்னு நம்ம கோவப்படலாம். புரியுதா? ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் தவறான ஒரு பழக்கத்துல இருக்காரு, சிகரெட்டோ அல்லது தவறான அந்த மாதிரி பழக்கத்துல இருக்காரு, அவர்கிட்ட நீங்க போய் சொல்லலாம், இதெல்லாம் விட்டாதான் நான் அவங்ககிட்ட பேசுவேன், இல்லைன்னா அவங்க வீட்டுக்கும் வர மாட்டேன், அவங்ககிட்ட பேச மாட்டேன், மெசேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க கோவப்படலாம். அது அல்லாஹ்வுக்காக கோவப்படுறதா இருந்தா அது உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சும்மா நமக்காக நான் கூப்பிட்ட வரல, நான் கோவப்பட்டேன் போ, இதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது. புரியுதா உங்களுக்கு?